சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமோக ஓட்டு வித்தியாசத்தில் மக்கள் என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு நிருபர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு முதல்வர் ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பிறகு நிருபர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் பேசிய போது 4வது முறையும் கொளத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருக்கும் என்னை அமோக ஓட்டு வித்தியாசத்தில் மக்கள் என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன். எப்போதும் போல பிரச்சாரம் வலுவாக இருக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கவிருக்கும் இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டை 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்து வரும் திமுக, அதிமுக ஆகிய இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி மற்றும் முதன்முறையாக தேர்தலை சந்திக்கவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை களத்தில் உள்ள இந்த சூழலில்தான் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் வருகை 2026 தேர்தலில் எதிர்பார்ப்பை அதிகரிக்க வைத்துள்ளது. தாவேகா வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். இந்நிலையில்தான் வேட்புமனு தாக்கலின் முதல் நாளான இன்று பெரம்பூர் தொகுதி வியாசார்பாடியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் அலுவலர் கீதாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். விஜய் திருச்சி கிழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல ஒரே சமயத்தில் கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக கொளத்தூர் தொகுதியில் களம் காணவிருக்கும் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தேர்தல் நடத்தும் அதிகாரி எஸ். சாந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இரு கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் ஆகிய இருவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர், அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். 8,000 ரூபாய் கூப்பனா, இலவச ஃப்ரிட்ஜா, இல்லத்தரசிகளை கவர திமுக அதிமுக பல பரீட்சை. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு துருவங்களும் கவர்ச்சிகரமான நலத்திட்ட அறிவிப்புகளை வெளியிட்டு தேர்தல் தளத்தை சூடாக்கியுள்ளன. குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கும் விவகாரத்தில் இரு கட்சிகளும் மோதிக்கொள்ளும் விதம் தமிழகத்தின் பாரம்பரிய விலையில்லா பொருட்கள் அரசியலின் அடுத்த கட்டமாக பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு பணியாற்றுவேன் என்று சொல்லி பணிபுரிய விஜய் வந்துள்ளார். அவரது காலம் பொற்காலமாக அமையும். ஆகவே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். ஆகவே மாற்றம் உருவாகும், வெற்றி என்பது அவருடைய தலைமையில் உருவாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மக்கள் என்றும் என்னை நேசிப்பார்கள் என்று மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மக்கள் சக்தி ஒன்று திரண்டு உள்ளது. தாவேகா ஆட்சி உறுதியாக அமையும். கோட்டையில் 2026இல் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார் என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். விஜய் போட்டியிடுவதால் இந்த 2 தொகுதிகளும் முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் ஸ்டார் தொகுதியாகிவிட்டது. வேட்புமனு தாக்கலுக்கு முதல் நாளான இன்று பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை விஜய் இன்று தாக்கல் செய்தார். தொடர்ந்து கொடுங்கையூரில் தனது பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார். மேலும் சினிமா ரசிகர்கள், பின்புலம் மற்றும் மக்களிடையே பிரபலமான முகமாக இருப்பது விஜய்க்கு கூடுதல் பலமாகும் என்றும், எனவே தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவுமான ஆர்.கே. சேகருக்கு விஜய் நிச்சயம் கடும் போட்டியாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். நான் மக்களிடம் திரள் நிதி கேட்கிறேன், அன்பு இருக்கிறது கொடுக்கிறான், நீ திருட்டு நிதி வைத்துக் கொண்டு கட்சி நடத்துகிறாய் என திமுகவை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக சாடி பேசியுள்ளார். எதனை நம்பி கடன் கொடுக்கிறார்கள்? கல்வி, மருத்துவம் சிறந்ததாக இருக்கிறதா? எதிர்க்கட்சியாக முதல்வர் ஸ்டாலின் இருந்தபோது மக்கள் இலவசத்தை விரும்பவில்லை, வேலையை தான் கேட்கிறார்கள் என்று பேசிய வீடியோ இருக்கிறது எனவும், ஒரு நேர்மையான நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என நினைப்பவர் ஏன் மக்களுக்கு இலவசமாக தருவதாக கூறி ஏமாற்ற வேண்டும் என்று சீமான் கூறியுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தாவேகா தலைவர் விஜய் தனது தொகுதியான பெரம்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். பிரச்சாரத்தில் பேசிய விஜய், தாய் வீட்டிலிருந்து பரப்புரையை தொடங்குகிறேன். எனக்கு பிடித்த இடம் பெரம்பூர். தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டுவர தீய சக்தி திமுக தான் காரணம் எனவும், டாஸ்மாகில் மட்டுமே ரூபாய் 1000 கோடி ஊழல் செய்துள்ளனர். பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, போதைப் பொருள் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றி ஆக வேண்டும் எனவும், இது நாடா இல்லை காடா, போலீஸ் என்ற ஒன்று இங்கு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுப்பி, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஸ்டாலின் அரசை தூக்கி வீசி விடுவோமா? பல இடங்களில் அடிப்படை வசதி கூட இல்லை. தீய சக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளதா? ஸ்டாலின் சாருக்கு மக்களை பற்றி கவலையே இல்லை. இந்த 5 வருடத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிப்பதுதான் முக்கியம் எனவும், வண்டி வண்டியாக வைத்திருக்கும் பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் இப்போது உங்களுக்கு கொடுத்து எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று நினைக்கின்றனர் எனவும்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் காதிலேயே விசிலை ஊதுங்கள். இந்த அரசுக்கு வேட்டு வைக்கணும், வைப்பீர்கள் தானே. ஜென் 2 கிட்ஸுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் எனவும் ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில் எழுந்து பக்காவாக கிளம்பி உங்கள் ஓட்டர் ஐடியை எடுத்துக்கொண்டு பூத்திற்கு சென்று விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள் எனவும், இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கை இருந்தாலும் எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன் எனவும், எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டு உங்களுக்காகவே மட்டுமே வந்திருக்கிறேன், உங்கள் பிள்ளையான எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று பேசியுள்ளார். ஒன்றுக்குமே உதவாத ஆட்சியை நடத்திவிட்டு விரைவில் விடைபெறப் போகும் ஸ்டாலின் சார் தான் தமிழகம் பாதுகாப்பில்லாத மாநிலமாக உருவாக காரணம் என்று தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடும் 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மதிமுக வேட்பாளர்கள் முதல்வர் ஸ்டாலினை நேற்று சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அரசியல் குருஷேத்திர போரா என கேள்வி எழுப்பி வைகோ விளக்கம் தெரிவித்துள்ளார். தமிழகம் போராடுகிறது, அமோக ஓட்டு வித்தியாசத்தில் மக்கள் என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு நிருபர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரம்பூரில் உள்ள அம்பேத்கர் கல்லூரியில் வேட்புமனுவை தாக்கல் செய்த விஜய் நேராக தனது தொகுதியிலிருந்தே பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். பெரம்பூர் விவேகானந்தர் சாலை, கொளத்தூர், வில்லிவாக்கம் என 3 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். பெரம்பூரில் விஜயை எதிர்த்து திமுக சார்பில் ஆர்.டி. சேகர், அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் திலகபாமா, நாதக சார்பில் வெற்றி தமிழன் ஆகியோர் களமிறங்குகின்றனர். 234 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியலை விஜய் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளராக தனது நண்பரும் நடிகருமான ஸ்ரீநாத்தை அறிவித்துள்ளார். கட்சி தொடங்கியது முதலே தூத்துக்குடி தொகுதியில் களப்பணி ஆற்றி வந்த அஜிதா ஆக்னஸ் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார். ஆனால் தமிழ் மாநில காங்கிரசின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் எஸ்.டி.ஆர். விஜயசேலனின் உடன்பிறந்த சகோதரரான எஸ்.டி.ஆர். சாமுவேல் ராஜ் தவேகாவின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டார். இவருக்கு மனைவியும் ஒரு மகளும் உள்ள நிலையில் இவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜி.ஆர். எட்மண்டின் சகோதரி மகன் என்பதும் மறைந்த நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீநாத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு தூத்துக்குடி தவேகாவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டாக தூத்துக்குடியில் தவேகா சார்பில் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார் அஜிதா ஆக்னஸ். மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காவிட்டாலும் எம்எல்ஏ சீட் கிடைக்கும் என்ற நினைப்பில் இருந்தவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளது. இதனால் அஜிதா ஆக்னஸின் ஆதரவாளர்கள் தங்களின் கார்களில் இருந்த தவேகா கட்சி கொடியையும் அகற்றி வீடுகளில் ஒட்டப்பட்டிருக்கும் ஸ்டிக்கர்களையும் கிழித்துள்ளனர். பெண்கள் பலரும் விசில்களை தரையில் போட்டு உடைத்துள்ளனர். சிலர் கொடியை தீயிட்டு கொளுத்தி அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, அஜிதா ஆக்னஸ்க்கும் மாவட்ட செயலாளரான சாமுவேல் ராஜுவுக்கும் இடையே கோஷ்டி பூசலால் தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில்தான் சென்னையில் தனது நண்பரான ஸ்ரீநாத்தை தூத்துக்குடி தொகுதி வேட்பாளராக அறிவிக்க விஜய் முடிவெடுத்துள்ளார் எனவும், இந்த யோசனையை கூறியதே பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை கட்சித் தலைவர் திருமாவளவன் நேற்று அறிவித்துள்ளார். தொடர்ந்து இதுதான் நான் வேட்பாளரை தேர்வு செய்யும் கடைசி தேர்தல் என்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.